ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெரிய நெல்லிக்காய் துவையல் செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, கால்சியம் சத்து அதிகம் இருக்குது இதில். இது எப்படி சுவையாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதே டைமில் கொஞ்சம் சீரகம் சேர்த்திக்கலாம். குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்களுக்கு இந்த நெல்லிக்காய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கூட எடுத்துக்கலாம் நெல்லிக்காய். இந்த மாதிரி துவையல் மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. தோசைக்கு, இட்லிக்கு, அப்புறம் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. வரமிளகாவும் சேர்த்திக்கலாம். ரெண்டும் சேர்ந்த மாதிரியும் சேர்த்திக்கலாம். ரொம்ப நல்லது தான், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் பச்சை மிளகா 4 பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். காரம் பத்தலைன்னா ஒரு வரமிளகா சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, மரநெல்லிக்காய் 3மே சேர்த்திக்கலாம். நல்ல எண்ணெயில் வணக்கிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறட்டும். சுவைக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இருக்கும் உப்பு பார்த்துட்டு கூட சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்திக்கோங்க, தூளுப்பு வேணாம். இப்படியே இது வதங்கிட்டு இருக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. முடி உதிர் பிரச்சனைங்களுக்கு எல்லாமே இந்த நெல்லிக்காய் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்க, சிறிதளவு புளி சேர்த்துறேன். ஏன்னா இந்த நெல்லிக்காயிலே புளிப்பு சுவை இருக்கும். ரொம்ப புளிப்பு போட வேணாம், புளி போட வேணாம். சில பேர் கொஞ்சம் பெருசாகவே போடுவாங்க நெல்லிக்காய் அளவுக்கு. வேணாம், ஏன்னா இதுவே நல்லா புளிப்பாக தான் இருக்கும். கொஞ்சமாக அந்த புளி போட்டால் போதும். இப்போ காரம் பத்தலைன்னா ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கோம். நல்லா கலந்துக்கோங்க. பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கறிவேப்பிலை கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க எல்லா இதுக்கும். ஏன்னா முடி பிரச்சனை இருக்கிறவங்க, முடியெல்லாம் இந்த ரொம்ப உதர்ற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கறிவேப்பிலை இந்த நெல்லிக்காயில் ரொம்ப நல்லது. இதே நெல்லிக்காயே துருவி சாதமாகவும் செய்யலாம். புளி சாதம், அதாவது லெமன் சாதம் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இல்லை அப்படி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி துவையல் மாதிரி செஞ்சுக்கலாம். சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா கலர் மாறிட்டு, இந்த மாதிரி கலர் மாறணும். இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் சிறிதளவு சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து கலந்துட்டு நல்லா ஆறுனதுமே அரைக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. நல்லா சூப்பரான ஹெல்த்தியான துவையல் ரெடி, நெல்லிக்காய் துவையல் ரெடி. இதை தாளிக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாளிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் இருக்கும் இந்த எண்ணெய். நல்லா காயிட்டோம். காஞ்சதுமே கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நல்லா பொடிஞ்சு வந்ததுமே, கடுகு நல்லா பொடிஞ்சு வந்ததுமே பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். சிறிதளவு பெருங்காயத்தூள். ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.